வணக்க மக்களே, சற்று முன் வெளியான அதிர்ச்சியான அறிவிப்பு. தமிழகத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் ரேஷன் கடைகள் இயங்காது. ரேஷன் கடை ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக திடீர் முடிவை அறிவித்துள்ளனர். எதற்காக ரேஷன் கடைகள் 3 நாட்கள் இயங்காது? இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு பொருந்தும்? ரேஷன் கடை ஊழியர்கள் இதுபோன்று செய்வது சரியானதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது சார்ந்த தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 38 மாவட்டங்களில் 34,790 ரேஷன் கடைகள் உள்ளன. இவற்றில் 33,377 கடைகள் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படுகிறது. ரேஷன் கடைகளை பொறுத்தவரை 1000 குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள முழு நேர கடைகள் 18,782 என்ற எண்ணிக்கையில் உள்ளன. பகுதி நேர ரேஷன் கடைகள் 9,388 இருக்கின்றன. அதே நேரம் தமிழ்நாட்டில் 1000 முதல் 1500 குடும்ப அட்டைகள் கொண்ட முழு நேர கடைகள் 4,352 இயங்கி வருகின்றன. இந்த 34,790 ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் சுமார் 2 கோடி பேருக்கு கைரேகையை பெற்று ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைகளில் பொருட்களை வழங்குவதில் ஏற்படும் தில்லு முள்ளுகளை தவிர்ப்பதற்காக பொருட்களை வாங்குவோரிடம் இருந்து கைரேகைகள் வாங்கப்பட்டு வருகிறது. அதற்காக ரேஷன் அட்டைகளுடன் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டையின் உறுப்பினர்கள் நேரில் வந்து தங்கள் கைரேகையை பதிவு செய்தால் மட்டுமே அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் நடைமுறையும் இருக்கிறது. இதற்காக பாயிண்ட் ஆஃப் சேல் என்ற கருவியை ரேஷன் கடை ஊழியர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் தற்போது முன்பை விட வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறது. அதே நேரம் சில சிக்கல்களையும் ரேஷன் கடை ஊழியர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்க சிறப்பு தலைவர் கு. சுப்பிரமணியம் கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போது, ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்கும் போது கைரேகையை வைத்து வழங்குவதுதான் தமிழ்நாட்டில் தற்பொழுது வழக்கமாக இருக்கிறது. இதுவரை தமிழக ரேஷன் கடைகளில் 40% கைரேகை பொருந்தினாலே பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது 90% கைரேகை பொருந்தினால்தான் ரேஷன் கடைகளில் பொருட்களை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையை புகுத்தியுள்ளார்கள். 20% கைரேகை பொருந்தினாலே தவறுகள் ஏதும் நடக்க வாய்ப்பில்லை என்ற விஞ்ஞானபூர்வமான சூழ்நிலை இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் 90% கைரேகை நிபந்தனை ஏற்கத்தக்கது கிடையாது. ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வருகின்ற போது அந்த கிடங்குகளில் இருக்கக்கூடிய எடை தராசும் கம்ப்யூட்டரும் ப்ளூடூத் மூலமாக இணைக்கப்படாமல் குறைந்த எடையிலேயே கடைகளுக்கு பொருட்கள் வருகின்றன. எனவே குறைந்த எடையில் பொருட்களை கொடுத்துவிட்டு மக்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்தக்கூடிய நிர்வாகத்தை கண்டிப்பது, சரியான எடையில் பொருட்களை பொட்டலங்களாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஏப்ரல் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் 3 நாட்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது என்று கூறியிருக்கிறார். அதனால் மக்களே, இந்த 3 நாட்களும் ரேஷன் கடைகள் இயங்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. குறிப்பிட்ட அந்த நாட்களில் ரேஷன் கடைகள் இயங்குகிறதா என்று பார்த்துவிட்டு நீங்களும் அந்த கடையில் பொருட்கள் வாங்க செல்லலாம். நம்முடைய தமிழ்நாடு அரசு விரைவிலேயே இவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து மக்களுக்கு சரியான எடையும் சரியான தரத்திலும் பொருட்களை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கின்ற உண்மை அறிவிப்புகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.